திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் கொங்குநாடு கல்லூரி வளாகத்தில் தேசிய அளவிலான பென்காக் சிலாட் விளையாட்டுப் போட்டிகள் துவங்கின. மலாய் மற்றும் இந்தோனேஷிய பாரம்பரிய தற்காப்பு கலையில் பல நுட்பங்களுடன் போராடுவது என்பதை குறிப்பதே பென்காக் சிலாட் என்பதாகும். தமிழ்நாடு அமைப்பின் பொதுச் செயலாளர் மகேஷ் பாபு தலைமை வகித்தார். நிர்வாகிகள் சாந்தி லட்சுமி, பிரெனோடோ, செந்தில், கொங்குநாடு கல்விக் குழும தலைவர் பெரியசாமி உள்ளிட்டோர் வீரர்களை வாழ்த்தி பேசினர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி, கர்நாடகா, அந்தமான் உள்ளிட்ட 8 மாநிலங்களைச் சேர்ந்த 6 வயது முதல் 35 வயது வரையிலான 750 பேர் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெறும். போட்டிகள் துவங்கும் முன் கொடி அணிவகுப்பும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் வீரர்கள் தங்கள் தனித்திறமைகளை செய்து காண்பித்தனர். ஆறாவது தென்னிந்திய அளவிலான பென்சாக் சிலாட் போட்டி நடைபெறுது. கிட்டத்தட்ட 8 மாநிலத்திலிருந்து பங்கேற்றிருக்காங்க. 750 வீரர்கள் வீராங்கனை பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கேமு பென்சாக் சிலாட் இந்தோனேஷியாவுடைய ஆர்ஜின் கொண்டது. இந்திய அரசாங்கால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. ஆல் இண்டியா போலீஸில் இருக்குது, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்மளுடைய கேம் பென்சாக் சிலாட் எலிஜிபிளாக இன்றைக்கி ஜாபுக்கு வீரர்களுக்கு கிடச்சிட்ருக்கு. முதல் முறையாக தென்னிந்திய போட்டி நம்ம தொட்டியத்தில் நடக்குது. ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளா, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப், கர்நாடகா, தெலுங்கானா, கிட்டத்தட்ட தென்னிந்தியில் இருக்க எல்லா 8 மாநிலங்களும் பங்கேற்றிருக்காங்க வீரர்கள் வீராங்கனைகளும்.